விதை வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால சின்ன கிராமங்கள் வரைக்கும் போய் முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை தேர்வெடுத்து அவங்களோட ஃபேமிலி நிலைமை என்னென்னு பார்த்து மார்க் மட்டும் இல்லாமல் அவங்க அதில் எவ்வளோ வந்து அவங்க ஆட்டிடியூட் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அவங்க எவ்வளோ படிக்க முடியுங்கிறது செலக்ட் பண்ணி தான் அங்கே கொண்டு வராங்க அகரம்குள்ளே அவங்க வந்து நல்லா படிச்சிடுறாங்க, முன்னுக்கு வராங்க, அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ நம்ம நல்லா படிக்கிற பசங்களை மட்டுமே பார்க்க போகிறோமா? கல்விங்கிறது வந்து வெறும் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான், மார்க் வாங்குறது மட்டும்தானா இல்லை வேறு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருக்கிறவங்க எதனால் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறாங்க? அதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக காரணம் இருக்கா இல்லை அவங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வேறு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து இப்போ அது தனியாக இப்போ ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலமாக என்னென்னா வொக்கேஷனல் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கான என்ன தேவைப்படுதோ அதுவும் அவங்களுக்கு வேறு எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கோ அதில் பயிற்சியும் கொடுக்கறதுக்கு ஒரு தனி ஒரு செக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து ஒரு சின்ன சின்ன வில்லேஜஸை வந்து மாடர்ன் வில்லேஜஸாக மாடல் வில்லேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாம்பிளரியாக ஒரு வில்லேஜ் எப்படி கொண்டு வரணும். இருளூர் வில்லேஜ் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு 3 வில்லேஜ் தத்து எடுத்திருக்காங்க. அதில் அகம் ஸ்டூடெண்ட்ஸே போய் அங்கே விழிப்புணர்வு கொண்டு வரது, அங்கே டாய்லெட் வசதிகள் கட்டி கொடுக்குறது, பேசிக்கான வந்து சுகாதாரம், இது எல்லாமே அங்கே வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து விதை இல்லாமல் காலேஜ் எஜுகேஷன் இல்லாமல் நடக்கக்கூடிய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ செப்டம்பரில் இன்ஃபேக்ட் அகரம் வந்து பண்ண போகிறாங்க, யூஎஸ்க்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து நாங்களும் அகரமில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி இங்கே வந்து வாலண்டியர்ஸ் எந்தளவுக்கு வந்துட்டு இருக்கோங்களோ அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பொருளாதார ரீதியாக நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, எஜுகேஷன் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களால அது ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுங்கிறதுனால இப்போ யூஎஸில் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ செப்டம்பரில் அண்ணா அங்கே போயிட்டு வராங்க, யூஎஸ் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு இன்டெலெக்சுவல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய வழிகாட்டுகள் வந்து அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிற பசங்களுக்கு மட்டும், ஐ மீன் சிட்டியிலேருந்து படித்து வர பசங்களுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ண போகிறோமாங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா சிட்டியில் இருக்கிற பசங்க அப்பா அம்மா இருக்காங்க, கரண்ட் வசதிகள் இருக்குது, எல்லாத்தையும் படித்து வர்றவங்கள தான் நம்ம என்கரேஜ் பண்ண போகிறோமா? மார்க் வாங்குறது மட்டுமே ஒரு விஷயமா இல்லை எந்த சூழலிருந்து அவன் படித்து வர்றான் அதை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து வெறும் வந்து பள்ளி படிப்பு, அந்த பள்ளி படிப்பில் வர மார்க் மட்டும் தான் அவங்க க்ரைட்டீரியாவா? சாதனையாளர்கள்ங்கிறது வந்து மார்க் வாங்குறது மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது தான் இந்த வருஷம் மாறி இருக்கு. ஸோ இது வந்து தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்லையும் அந்த கைடன்ஸ்லையும் தான் இது மேற்கு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம சமுதாயம் எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அந்த அளவுக்கு அகரமும் ஓப்பன் ஆகிட்டே வரும். ஒரு மாணவன் வந்து வெற்றி அடைய எந்த விதமான விஷயத்தை கையாளும்? ஃபஸ்ட்டு நம்பிக்கைங்க. படிக்க முடியும், படித்து நான் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியுங்கிற ஆர்வம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அது இருந்தால் இன்றைக்கி சொசைட்டியில் வந்து மீடியாவில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. 10,000 தேவைப்பட்ட 20,000 சேருதாங்க. ஸோ இங்கே ஓப்பனாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக ஆர்வம் தேவை, படிக்கணுங்கிற ஆர்வம். அதில் வந்து தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப ஒர்க் பண்ணி மேலே வருவேங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் மற்ற அறிவுங்கிறது எல்லாமே அதை தாண்டி தான்.